வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவா நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே வானலில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அளவு வந்து 1 கப் தேங்காவுக்கு 1 கப் வெல்லம் ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து நான் 2 கப் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் 2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுறலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கிளறணும். கிளறுனா அது நல்லா சுருண்டு வரும். தேங்காய் வெல்லமும் நல்லா ஒன்றா பைண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 4 ஏலக்காவை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன் ரவையை நல்லா தூவி விட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டோம்னா அது நல்லா சுருண்டு வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி வச்சுக்கலாம். அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த தேங்காய் பர்ஃபி எல்லாத்தையும் போட்டு நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி.